ஹரி ஓம். அனைவருக்கும் நமஸ்காரம். தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கின்ற வகுப்பு கடோ உபனிஷதம். இப்ப இந்த கடோ உபனிஷத்துல கடந்த வகுப்புகள்ல 3 அத்தியாயங்களையும் பார்த்து முடிச்சிட்டோம். முதல் பகுதி நிறைவடைந்தது. இப்ப இன்றைக்கு நம்ம 2ஆம் பகுதி தொடங்குறோம். இப்ப இந்த 2ஆம் பகுதியினுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தத்துவமசி, நீ அதுவாகவே இருக்கின்றாய் அப்படிங்கிற மகா வாக்கிய உபதேசத்தை முன்னிறுத்தி இந்த உபதேசத்தை இனி வருகின்ற பகுதிகளை பேசப் போகுது. இப்போ கட உபநிஷத்தின் 2ஆம் பகுதி ஆரம்பிக்குது. இப்ப உயர் வாழ்விற்கான அடிப்படைகள் சிலவற்றை முதல் பகுதியில பார்த்தோம். அதன் அடிப்படையில அதுல ஸ்ரத்தை, ஆசையின்மை போன்ற அடிப்படை பண்புகளுடன் புத்தியினுடைய விழிப்பு மிகவும் அவசியம் என்பதும் நாம் அங்கே புரிந்து கொண்டோம். விழிப்புற்ற புத்தியில் எவ்வாறு ஆன்ம தரிசனம் உண்டாகின்றது என்பதையும் பார்த்தோம். மேலும் இறை அனுபூதி என்றால் என்ன அப்படிங்கிற விஷயத்தை இனி வருகின்ற இந்த 2ஆம் பகுதியில பார்க்க போறோம். இப்ப இந்த 2ஆம் பகுதியில இன்னொரு வித்தை வருது. அது அங்குஷ்ட மாத்ரா வித்யை அப்படின்னு ஒரு வித்தை பத்தி யமதர்மராஜன் பேச போறார். இப்ப நம்ம முதல் பகுதியில நசிகேத வித்தை பார்த்தோம். இப்ப இந்த 2ஆம் பகுதியில அங்குஷ்ட மாத்ரா வித்தை என்ற ஒரு பகுதியை பார்க்க போறோம். இப்போ நசிகேதனுடைய 3வது கேள்வி என்ன? மரணத்துக்கு பின்னால் என்ன நிகழ்கின்றது அப்படிங்கிறது தான் அவனுடைய 3வது கேள்வி. அப்ப நாம முதற் பகுதியில புரிஞ்சுக்கிட்டோம், மரணம் என்பது உடம்புக்கு தான். ஆனா மரணத்தினால் பாதிக்கப்படாத ஒன்று இந்த உடம்பின் உள்ளே இருக்கிறது. அதுவே நீ என்பதாக யமதர்மராஜன் நசிகேதனுக்கு உபதேசித்தார். அப்ப இங்க அதுவே நீ என்று சொல்லப்படுகின்ற அந்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா, அது ஆத்மா, தூய அறிவாகிய பரமன் என்பதாக நமக்கு சுட்டி காட்டப்பட்டது. இப்ப இந்த 2ஆம் பகுதியில இனி வர இருக்கின்ற 3 அத்தியாயங்களிலும் அந்த ஆத்மாவை பற்றியே பலவிதமான கோணங்களிலே பார்க்க போகிறோம். மிகவும் ஆழ்ந்த சிந்தனைக்கும் தியானத்துக்கும் உரியதமான அத்தியாயங்களாக இனி வருகின்ற அத்தியாயங்கள் இருக்க போகிறது. பொதுவாக மகான்கள் சொல்லுகின்ற விஷயம் என்ன? எதை நினைக்கிறோமோ அதுவாகவே ஆகின்றோம் அப்படிங்கிற ஒரு தாத்பரியத்தை, ஒரு முக்கியமான விஷயத்தை மகான்கள் நமக்கு சொல்றாங்க. அப்ப நாம இங்க எப்படி நினைக்கணும்? நம்ம அந்த தூய அறிவாகிய ஆத்மான்னு தான் நினைக்கணும். அதை விட்டுட்டு நம்ம இந்த உடம்பு, மனசு அப்படின்லாம் நினைச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம இதுலயே பற்று வைத்துக் கொண்டிருப்போம். இதுல இருந்து நம்ம விடுபடவே முடியாமல் போயிடும். அப்ப நான் உடம்பல்ல, நான் இந்த மனம் அல்ல என்ற அனைத்து விஷயங்களையும் கடந்து அந்த தூய அறிவாகிய ஆத்மா என்பதிலே தான் நாம நீடித்து நிற்க வேண்டும். அதுதான் திட ஞானம் என்பதாகவும் மகான்கள் சொல்ல வருகிறார்கள். அப்ப இந்த விஷயத்தை பற்றி தான் இனி வருகின்ற இந்த 2வது பகுதி முதல் அத்தியாயத்துல நாம் இனிமேல் பார்க்க போகிறோம். அதுல அதுவே நீ என்பதாக இந்த உபதேசம் அமைக்கப்பட்டிருக்கு. அப்போ அதுவே நீ என்று மகா வாக்கிய உபதேசம் சொல்லுது. தத்துவமசி. அது குருவின் மூலமாக உணர்ந்து கொண்ட சிஷ்யன் என்ன பண்ணுவான்னா, அதுவே நான் என்று தன்னைத்தான் உணர்ந்து தன்மயமாக நின்று கொண்டிருப்பான். அப்போ அந்த அதுவே நான் என்பதைத்தான் நம்ம அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப அந்த அகம் பிரம்மாஸ்மி என்ற உயர்நிலை தியானத்தின் மூலமாகத்தான் நாம் நம்மை ஆத்மா என்பதையே உணர முடியும். அப்பொழுது மட்டும்தான் நம்ம அந்த தூய அறிவாகிய ஆத்மாவாகவே ஆகின்றோம் என்று நம்ம புரிந்து கொள்ளணும். அப்ப அத்தகைய ஆத்மாவை அறிவதற்கான அடிப்படை நிபந்தனையுடன் கூடிய இந்த 2வது பகுதியிலே முதல் அத்தியாயம் தொடங்குகிறது. இப்ப இந்த முதல் அத்தியாயத்திலே வருகின்ற முதல் மந்திரம் புலன்களை உள்ளே திருப்புதல் அப்படிங்கிற அடிப்படையில தொடங்குது. அந்த முதல் மந்திரம் என்ன சொல்லுது அப்படிங்கறத இப்ப நம்ம பார்த்துடலாம்.
பராஞ்சிகாணி யத்ருண ஸ்வயம்பு தஸ்மாத் பராங் பஷ்யதி நாந்தராத்மன் கச்சித் தீரக பிரத்யேக ஆத்மானமைஷத் ஆவருத்த சக்ஷ பிரம்மருத்வமிச்சன். இதுதான் இந்த முதல் மந்திரம். இப்ப இந்த முதல் மந்திரத்தினுடைய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த புலன்களை புற நோக்கத்துடனே தான் இறைவன் அமைத்துள்ளார். அவைகள் எப்போதும் வெளியிலேயே பார்த்து கொண்டிருக்கின்றன. ஏன்னா இந்த புலன்களுடைய வெளிப்பாடு எப்படின்னா, வெளியிருக்கிற விஷயத்துல தான் ஆர்வமா இருக்கும். அதனால் அந்த புலன்கள் அகத்தில் ஆத்மாவை பார்ப்பதில்லை. மரணமற்ற நிலையை விரும்புகின்ற யாரோ ஒரு விவேகி மட்டுமே அகநோக்கு உடையவனாக ஆத்மாவை பார்க்கின்றான் என்பதாக இந்த மந்திரம் அமைக்கப்பட்டிருக்கு. இப்ப இந்த மந்திரத்தினுடைய ஆழமான உட்பொருள் நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, புலன்கள் இருக்கிறது இல்லையா, நம்ம இடத்துல 5 புலன்கள் இருக்கிறது. பார்த்தல், கேட்டல், சுவைத்தல் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் இருக்கு. இதெல்லாம் என்ன பண்ணுதுன்னா, எப்ப பார்த்தாலும் புறத்திலேயே பார்த்துட்டு இருக்கு. புற விவகாரத்திலேயே இருக்கே தவிர ஒரு நாளும் திரும்பி அகத்தில் இருக்கின்ற ஆத்மாவை பார்ப்பதே கிடையாது. ஆனா யார் அந்த ஆத்மாவை பார்க்கிறார்கள் அப்படின்னா, மரணமற்ற நிலையை விரும்புகின்ற யாரோ ஒரு விவேகி மட்டுமே அகநோக்கு உடையவனாக ஆத்மாவை பார்க்கின்றான் என்பதாக இந்த முதல் மந்திரத்திலே சொல்லப்படுது. அப்ப நம்ம இதை கொஞ்சம் ஆழமா சிந்திச்சு பார்க்கணும். ஏன்னா இங்க அகநோக்கு எப்படி வரணும், அந்த அகநோக்குக்கு உண்டான விவேகி, அந்த விழித்து கொண்டவன் யார் போன்ற விஷயங்கள் எல்லாம் நம்ம பார்க்கணும். இப்ப நம்ம அதை எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, இப்ப இந்த தொலைநோக்கி இருக்கு இல்லையா, அது என்ன பண்ணுது, தூரத்தில் உள்ள பொருட்களை தான் நமக்கு பார்ப்பதற்காக பயன்படும். அது அருகில் இருக்க பொருளை பார்ப்பதற்கு பயன்படுமான்னா நிச்சயமா பயன்படாது. தொலைநோக்கினுடைய உபயோகம் தூரத்தில் இருக்கிறதுக்கு தான் உபயோகமா இருக்கும். அப்ப அந்த தூரத்தில் உள்ளவற்றை பார்ப்பதற்காகவே தொலைநோக்கி உருவாக்கப்பட்டிருப்பது மாதிரி இங்க இந்த புலன்களும் அப்படித்தான் உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த புலன்களுடைய வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா, வெளியே தான் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கோம். வெளி விஷயங்கள்ல தான் ரொம்ப நாட்டம் கொண்டிருக்கும், புற விஷயங்கள்ல தான் ஆர்வம் காட்டும். இந்த புலன்கள் ஒரு நாளும் அக விஷயத்தில் ஆர்வம் காட்டாது, உள்ள திரும்பவே திரும்பாது. ஏன்னா அது முடியாது, புலன்களால அது முடியவே முடியாது. ஏன்னா பர்பஸ் இருக்குல்ல, ஒரு கருவியினுடைய பர்பஸ் என்ன? தூரத்தில் இருக்கிற பார்க்கக்கூடிய விஷயமா இருக்கிற தொலைநோக்கி தூரத்தில் இருக்கிறதா பார்க்க முடியுமே தவிர, நீங்க அந்த தொலைநோக்கி வச்சுக்கிட்டு பக்கத்தில் இருக்கிறத பார்க்கலான்னு ட்ரை பண்ணீங்கன்னா முடியவே முடியாது. அப்ப நீங்க அதுக்கு என்ன பண்ணணும், பக்கத்தில் இருக்கிற பார்ப்பதற்கான ஒரு கருவி கண்டுபிடிக்கணும். அது நுண்ணோக்கி. தொலைநோக்கி மாதிரி நம்ம விட்ட நுண்ணோக்கி ஒண்ணு கண்டுபிடிச்சா தான் நம்ம பக்கத்தில் இருக்கிற பொருட்களை பார்க்க முடியும். அப்ப அந்த நுண்ணோக்கியை வச்சுக்கிட்டு தூரத்தில் இருக்கிறத பார்க்க முடியுமான்னு கேட்டா அது முடியாது. அப்ப இங்க நம்ம வெளிப்புறத்துல உபயோகப்படுத்துற பொருட்களுடைய பர்பஸ், அந்த உபயோகம் நமக்கு எப்படி இருக்கும், அது மாதிரி இங்க நம்மிடத்துல கொடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த புலன்கள் என்ன பண்ணுதுன்னா, வெளி உலகத்தை தான் பார்க்குமே தவிர அக உலகை திரும்பி பார்க்கவே பார்க்காது. அப்போ நாம என்ன பண்ணணும், இப்ப அந்த வெளியே போயிட்டு இருக்கிற அந்த புற நாட்டத்திலே ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற அந்த புலன்களை நாட்டம் இல்லாமல் செய்யணும். வெளியே இருக்கிற அந்த நாட்டத்தை குறைக்கிற வேலையை செய்யணும். அதை எப்படி செய்ய முடியும், அதற்கு ஏதாவது பயிற்சி இருக்கா அப்படின்னா, அப்படியெல்லாம் ஒரு பயிற்சியும் கிடையாது. அதற்கு நம்ம என்ன செய்யணும், வெளியே இருக்கிற புலன் வெளி விஷயங்கள்லயே ஆர்வம் காட்டுவதை நம்ம தடுக்கணும் அப்படின்னா, நமக்கு விவேகம் மட்டும்தான் வரணும். இங்க சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, புத்தி சக்தி விழித்துக் கொள்ள வேண்டும் என்றுதான் சொல்லுது. வேற என்ன பயிற்சிகள் செஞ்சாலும் நீங்க புலன்களை அடக்கவும் முடியாது, புறத்துல போய்கிட்டு இருக்கிற புலன்களை திருப்பவும் முடியாது, அகத்தில் திருப்பவும் முடியாது. அப்ப இதற்கு நம்ம என்ன செய்யணும்னா, நம்முடைய அக வாழ்க்கையை, அக நாட்டத்தை மேம்படுத்த வேண்டுமானால், புலன்கள் புறமுகமாக செயல்படாமல் இருக்க வேண்டுமானால், அதற்கு நாம் விவேகத்தை வளர்த்து கொண்டு நம்மை நாம் அகமுகமாக திரும்பி பார்க்க வேண்டும். அப்படி அகமுகமாக நாம் திரும்பி பார்த்தால்தான் புறமுகமாக போய்கொண்டிருக்கின்ற புலன்கள் எல்லாம் தானாகவே அடங்கும். அதுதான் இங்க ரொம்ப முக்கியம். அதைத்தான் இங்க மகான்கள் சொல்ல வராங்க. அது நிறைய பேருக்கு தெரியறது இல்லை. இந்த விஷயம் யாருக்குமே புரியறது இல்லை.
அதனால என்ன பண்றாங்க, புலனை அடக்கிறேன், மனதை அடக்கிறேன் அப்படின்ட்டு புறத்துல ஏதேனும் பயிற்சிகளை செய்து கொண்டு கால விரயம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனால இது கேட்கறதுக்கு ரொம்ப எளிதா இருக்கும். சொல்வதற்கு ரொம்ப எளிதாக இருக்கும். ஆனா செய்வதற்கு கொஞ்சம் மிக மிக கடினமானது என்றுதான் மகான்கள் சொல்கிறார்கள். திருவள்ளுவரும் சொல்றாரு இல்லையா திருக்குறள்ல, சொல்லுதல் யார்க்கும் எளிய, அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல். அப்போ ஒரு வார்த்தையை நம்ம எளிதா சொல்லிடலாம். நீங்க அப்படி இருங்க, இப்படி இருங்க, நீங்க புலன்கள் எல்லாம் அடக்குங்க, மனசை கட்டுப்படுத்துங்க அப்படின்ட்டு வாயில நம்ம ஜவடால் அடிக்கலாம். ஆனா நடைமுறையில சாத்தியமான்னு கேட்டா ஒருத்தருக்கும் சாத்தியம் இல்லை. ஏன்னா அந்த சொல்லுவதற்கேற்ற செயல் அவ்வளவு எளிது கிடையாது. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா அதுக்கு தான் நமக்கு பகுத்தறிவு கொடுக்கப்பட்டிருக்கு. அதை நம்ம புரிஞ்சுக்கிறதே கிடையாது. அதனால அவர் சொல்லிட்டாரு, இந்த சாமியார் சொல்லிட்டாரு அப்படின்ட்டு ஏதாவது ஒரு பயிற்சிகளை பண்ணிட்டு கால விரயம் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா, அது பயன் கொடுக்காதுன்னு சொல்லுது. அப்போ இந்த மாதிரி புறப்புலன்களை, வெளியே நாட்டம் செலுத்துகின்ற புலன்களை புற விஷயங்களில் நாட்டம் செய்யாமல் அதை நிறுத்த வேண்டுமானால் நாம் விவேகத்தினாலே அக வாழ்க்கையை வாழ விரும்ப வேண்டும். அகத்திலே நம்மை நாம் திரும்பி பார்க்க வேண்டும். அப்படி திரும்பி பார்க்கின்ற யாரோ ஒரு விவேகி மட்டும்தான் அந்த அக வாழ்க்கையை வாழுகின்றான், ஆத்மாவை அனுபவமாக உணர்கின்றான் என்று இந்த மந்திரம் சொல்லுது. சரிங்க, அப்ப நம்ம எப்படிங்க விவேகியா மாறுறது? அதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு கேட்டா, திருமூலரும் திருமந்திரத்துல சொல்லி கொடுக்கிறார். திருமூலருடைய திருமந்திரமும் பார்த்துடுவோம். அகமுகமாம் பீடம் ஆதாரமாகும், ஜகமுகமாம் சக்தி ஆதனமாகும், ஜெகமுகமாம் தெய்வமே சிவமாகும், அகமுகம் ஆய்ந்த அறிவுடையோர்க்கே. திருமந்திரம். இந்த மந்திரம் ரொம்ப அருமையான மந்திரம். ஏன்னா உபனிஷத்து என்ன சொல்லுதோ அதையே திருமந்திரத்துல அவர் எடுத்து அருமையா எளிய தமிழ்ல அவருடைய புலமையை வெளிப்படுத்திருக்கார். திருமூலருடைய திருமந்திரம் எல்லாம் ரொம்ப ஆழமான உண்மைகளை உள்ளடக்கியது. என்ன, ஆனா அது செயல் வடிவத்தில் இருக்கிறதுனால எல்லாராலும் படித்து புரிந்து கொள்ள முடியாது. இப்ப பாருங்களேன், இந்த திருமந்திரம் எவ்வளவு அருமையா சொல்லுது. இந்த உபனிஷத்து என்ன சொல்லுதோ அதையே இந்த திருமந்திரம் சொல்லுது. அகமுகமாம் பீடம் ஆதாரமாகும். அப்ப அகமுகமாக இருக்கின்ற பீடம் என்ன தெரியுமா? நம்ம இடத்துல இருக்கக்கூடிய பீடம். பீடம்னா என்ன? ஒரு இருப்பிடம், ஒரு ஆதார ஸ்தலம் அப்படின்னு அர்த்தம். அப்போ நம்மிடத்துல இருக்கின்ற ஆதார ஸ்தலம் நம்முடைய உள்ளம், நம்முடைய ஹிருதய குகை. அந்த உள்ளத்தை தான் நம்ம ஹிருதய குகை என்கிறோம். ஹிருதய குகைக்கு இன்னொரு பெயர் இருக்கு, அதுதான் உள்ளம். உள்ளம் பெருங்கோயில் பூணுடம்பு ஆலயம் திருமந்திரம் இருக்கு. அப்ப அதை ஞாபகப்படுத்திக்கணும். அப்ப இங்க அகமுகமாம் பீடம் ஆதாரம் அப்படின்னு திருமூலர் அழகா சொல்லி கொடுக்கிறார். அப்ப இங்க நம்முடைய உள்ளம் தான் ஆதாரம். அப்ப நம்ம உள்ள திரும்பணும். உள்ள திரும்பி நம்முடைய உள்ளத்தை பார்க்கணும், அந்த இருதய குகையை பார்க்கணும். அத்தகைய ஆதார தலைவன் எங்கும் எதிலும் நிறைந்திருப்பதினாலே அவனது ஆற்றல் என்பது நம் அனைவரிடமும் இருக்கின்ற ஆஸ்தி எனும் சொத்து என்கிறார். அதுதான் 2வது லைன். ஜகமுகமாம் சக்தி ஆதனமாகும் அப்படிங்கிறார். ஜகமுகமாம் சக்தின்னா இந்த எல்லையற்ற பிரபஞ்ச ஆற்றல் இருக்குது இல்லையா, அதுதான் ஆதனமாகும். ஆதனம்னா ஆஸ்தி, சொத்துன்னு அர்த்தம். அப்ப இந்த எல்லையற்ற பிரபஞ்சமாக இருக்கின்ற இந்த சக்தி தான் நமக்கு ஆதாரமா இருக்கின்ற அந்த பரமனை அறிவதற்கான ஒரு ஆற்றல். எப்படி ஒரு அருமையா சொல்றாரு பாருங்க. இதை புரிஞ்சுக்கிறதுக்கே ஒரு ஞானம் வேணும். அப்ப ஜகமுகமாம் சக்தி ஆதனமாகும், ஜெகமுகமாம் தெய்வமே சிவமாகும். அப்ப இதை யார் ஒருத்தர் புரிந்து கொள்கிறார்களோ அவர்களுக்கு தான் நீங்க எல்லாமே தெரியும். அப்போ ஆஸ்தி, சொத்து இருக்கு பாத்தீங்களா, ஜகமுகமாம் சக்தி ஆதனமாகும்னா அந்த எல்லையற்ற பிரபஞ்ச ஆற்றல் தான் இங்க நமக்கு என்னவா இருக்குது, ஆஸ்தி, சொத்தா இருக்குது. அப்ப அப்படிப்பட்ட ஒரு அரிதான சொத்து எப்படி இருக்குது? உண்மையிலேயே ஈஸ்வரனா இருக்குது இல்லையா? அப்ப அந்த ஈஸ்வரனுடைய ஆதார தெய்வமே யாரு? ஜெகமுகமாம் தெய்வமே சிவமாகும். எவ்வளவு அருமையா சொல்றாரு பாருங்க. அப்ப அது எல்லையற்ற ஈஸ்வரனாக இருக்கின்ற இந்த பிரபஞ்சத்தினுடைய ஆதார தெய்வமே யாரு? சிவம் தான்.
சிவம்னா என்ன? ஆத்மா, அறிவு, பிரம்மம் என்று பெயர். ஏன்னா சிவம்ங்கிற வார்த்தை நம்ம போய் சிவபெருமானோட இணைச்சிக்க கூடாது. அது சிவபெருமானோட பற்றி பெருமையாக பேசுகின்ற சைவ சித்தாந்தம் அதை செய்யும். சைவ சித்தாந்தம் என்ன செய்யும்னா, அந்த சிவபெருமானை அவங்க பிரதான தேவதையா வழிபாடு பண்றாங்க. சிவன் தான் அவங்களுக்கு குரு. அப்ப அந்த சிவன்கிறது யாரு? ஒரு ஆதி குரு, அவ்வளவுதான். இந்த மனிதனாக வாழ்ந்து மகத்தான விஷயங்களை இந்த உலகுக்கு கொடுத்தவருக்கு பேரு நமச்சிவாயம், சிவம் அப்படின்னு பேரு. அப்ப அந்த சிவம்ங்கிறவர் நம்ம ஆதி சிவமா இங்க பார்க்க கூடாது. அவர் குரு. அவர் சைவ சித்தாந்தத்தை கொடுத்த ஒரு மகா குரு. அவரை கொண்டு போய் நம்ம பெருமைப்படுத்துவதற்காக என்ன பண்றோம்? ஆதி சிவத்தோட இணைக்கிறோம். அப்ப அந்த ஆதி சிவமே அவருங்கிற மாதிரி மக்கள் நினைச்சுக்கிட்டு, அப்போ சிவபெருமான் தான் எல்லாம் அப்படிங்கிற மாதிரி குருவை போற்றி அது இறைவன் தன்மையில பார்க்கறாங்க. ஆனாலும் அங்க இருமைகள் இருக்கு. ஏன்னா அந்த குருவை பிடிச்சுக்கிட்டாங்க இல்லையா? அங்க இருமைகள் வந்துடும். இங்க குருவியே பிடிக்க கூடாது. அப்ப அதனால இந்த திருமந்திரம், ஜெகமுகமாம் தெய்வமே சிவமாகும் அகமுகம் ஆய்ந்த அறிவுடையோர்க்கே. அப்ப என்ன சொல்லுது? அப்ப இந்த 3 விஷயங்களை நல்லா தெரிஞ்சுக்கணும். ஆத்மாவின் ஆதார பீடம் நம்முடைய உள்ளம். அந்த உள்ளத்தில் இருக்கின்ற இறைவன் தான் எங்கும் எதிலும் வியாபித்து இருக்கின்றான். அவன் எல்லையற்ற பிரபஞ்சமாக இருக்கின்றான். அவனே ஈஸ்வரன் என்ற ஆற்றல், சக்தி. அப்ப அப்படிப்பட்ட சக்திக்கு முக்கிய தெய்வமாகவே எது இருக்கு? ஜெகமுகமாம் தெய்வமே சிவமே ஆகும். அப்ப அந்த எல்லையற்ற சக்தி எப்படி வெளிப்படும்? சிவம் இருந்தா தான் வெளிப்படும். சிவம் இல்லையே சக்தி இல்லை. அப்ப சிவம் இருப்பதனால அந்த சக்தி, அந்த ஆற்றல் வெளிப்பட்டு இந்த பிரபஞ்சமா விரியுது. நம்ம அதை தான் என்ன சொல்றோம்? இந்த பிரபஞ்சம்ங்கிறத நம்ம மனசா பார்க்கிறோம். சிவம் என்பதை நம்ம அறிவா பார்க்கிறோம். மனம், அறிவு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இங்க இருமைகள்ல நம்ம மாட்ட மாட்டோம். இறைவனை பாகுபடுத்தி பார்க்க மாட்டோம். நம்ம உருவத்துக்குள்ள போறதுனால தான் இந்த மாதிரி சேஷ்டை எல்லாம் மனசு பண்ணுது. அந்த மனதனுடைய யதார்த்தத்தை, உண்மையை நீங்க உணர்ந்துட்டீங்கன்னா, உங்களுக்கு மனம் கடந்த அந்த உணர்வை, அந்த அறிவை பிடிச்சுக்கலாங்கிறதுக்கு தான் இந்த மாதிரி விஷயங்களை வெளிப்படையா நம்ம பேசுறோம். ஆனா இத புரிஞ்சுக்கிறதுக்கே மனசுக்கு ஒரு பக்குவம் வந்தா தான் ஏத்துக்கும். இல்லைன்னா ஏத்துக்காது இல்லையா? ஏன்னா இப்ப பெருமாளையே வழிபாடு பண்ணிக்கிட்டு இருக்கிறவனை போய் நீங்க பெருமாளை விட்டுடுங்க, சிவபெருமானை வணங்குங்கன்னு சொன்னா கேட்பானா? ஒரு நாளும் கேட்க மாட்டான். ஏன்னா அவனுடைய ஆழமான பதிவு எப்படின்னா, நான் வைணவன் அப்படின்னு பதிவு பண்ணப்பட்டிருக்கு. அப்ப அந்த வைணவனா இருக்கிறவனை போய் நீங்க சைவனா மாறுங்கன்னா எப்படி ஏத்துக்குவான்? என்னைக்குமே அவன் ஏத்துக்க மாட்டான். அவன் மரண தருவாய் வரைக்கும் அவன் வைணவனாவே தான் வாழ்வான். அது மாதிரி ஒரு சைவ சமயத்துல இருக்கிற சைவன் கிட்ட போய் நீங்க பெருமாளை வழிபடுங்கன்னு சொல்லி பாருங்களேன், சண்டைக்கு வந்துருவான். அப்படிதான் இந்த உலகம் இருக்கு. அதனால நம்ம அந்த மாதிரி ஒரு வேற்றுமை உள்ள மனிதர்கிட்ட சிக்காம, இங்க நடுநிலையாளனாக நம்ம இதை பார்க்கும்போது தான் உண்மை புரிய வரும். ஏன்னா இங்க சிவம், பெருமாள் அப்படிங்கிறதெல்லாம் என்ன? எல்லாம் ஈஸ்வரனா இங்க இருக்கு. எல்லையற்ற பிரபஞ்சமா இருக்கு. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ அந்த விஷயம் யாருக்கு புரியும் தெரியுமா? அகமுகமாம் ஆய்ந்த அறிவுடையோர்க்கேன்னு திருமந்திரம் சுட்டி காட்டுது. அப்ப இதை நம்ம புரிஞ்சுக்கணும். உண்மையில் அகமுகமாய் ஆராய்ந்த அறிவாளிகளுக்கே இது தெரியும் என்பதாக இந்த திருமந்திரம் கூறுது. அதைத்தான் இந்த உபனிஷத் மந்திரம் சொல்லுது. உபனிஷத் மந்திரம் என்ன சொல்லுது? யாரோ ஒரு விவேகி மட்டுமே அகநோக்கு உடையவனாய் ஆத்மாவை பார்க்கின்றான் அப்படின்ற அந்த விவேகிக்கு முக்கியத்துவம் கொடுத்து பேசுது. அப்ப இதைத்தான் நம்முடைய பண்டைய ரிஷிகள் செய்தாங்க. நம்முடைய பாரத தேசத்திலே பண்டைய ரிஷிகள் தொன்று தொட்டு மனித குலத்தின் மகத்துவம் முழுவதையும் கவனமாக ஆராய்ந்து ஆய்வுகள் பல செய்து மக்களுக்கு மனித வாழ்வின் உன்னத திறன்களை எப்படி செயல் வடிவமாக மாற்றி அவர்களுக்கு அறிவுரைகளாக கொடுக்கலாம் என்ற அடிப்படையிலே உண்டான நூல்கள் தான் இந்த உபநிஷதங்கள், பகவத்கீதை, பிரம்மசூத்திரம் போன்ற மிக உயரிய நூல்கள். இதெல்லாம் எப்படி சமஸ்கிருதத்துல வடமொழியில இருக்கோ அது மாதிரி நம்ம தமிழ் மொழி சித்தர்களும் கொடுத்த நூல்கள் தான் திருமந்திரம், இது போன்ற நூல்கள். திருமந்திரம், திருக்குறள் அப்படின்ற மகத்தான நூல்கள் எல்லாம் நம்ம இடத்துல மிக உயரிய உளவியல் ரீதியாக ஒருவன் தன்னை நான் யார் என்று கற்றுக்கொள்வதற்காக கொடுக்கப்பட்ட நூல்கள். இதையெல்லாம் நம்ம கரெக்டா படிச்சு புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு மனிதன் தன்னை நான் யார் என்று விசாரித்து விவேகத்தினாலே விழித்துக் கொள்ள முடியும் என்பதாக பார்க்கிறோம். அப்ப அந்த நூல்கள் சொல்லுகின்ற நெறிமுறைகள் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதையே எடுத்து காட்டுகிறது. பண்டைய முனிவர்கள் என்ன பண்றாங்கன்னா, இந்த மனம், அறிவு ஆகிய இவற்றின் மலர்ச்சிக்கான
நம்முடைய அக வளர்ச்சிக்கான அரிதான ஆன்மீக உண்மைகளை எல்லோருக்கும் எடுத்துரைத்தார்கள். அப்ப நம்முடைய நடைமுறை வாழ்க்கையிலே நம்ம எப்படி இருக்கிறோம்? கொஞ்சம் ஆழ்ந்து யோசனை பண்ணி பாருங்க. இப்ப நம்ம அனுதினமும் என்ன பண்ணுவோம்? நம்மள போய் நம்ம கண்ணாடி முன்னாடி நின்னு, நம்முடைய முகத்தையும், உடலையும் கவனிப்போம். அப்படி நாம தினசரி நம்முடைய முகத்தையும், உடலையும் கண்ணாடி முன்னாடி நின்னு பார்க்கும்போது, அதனுடைய நோக்கம் என்னன்னு கவனிச்சீங்கன்னா, நம்முடைய முகம் வசீகரமா இருக்கணும். பார்ப்பதற்கு நாம் அழகாகவும், சிறப்பாகவும் தோன்ற வேண்டும் என்பதற்காகவே நாம் கண்ணாடியை பார்க்கின்றோம். இத்தகைய வெளிப்புற தோற்றத்தின் பின்னால் உள்ள விஷயத்தின் முறையான நோக்கம் என்ன? அழகு. அந்த புறத்திலே நம்முடைய முகம் வசீகரிக்கப்பட்டிருக்க வேண்டும் என்ற ஒரு அழகு, ஒரு ஆர்வம் கண்ணாடியில் கண்டு அதை நம்ம உறுதிப்படுத்திக் கொள்கிறோம். அது மாதிரி நம்முடைய அக அழகு ஒன்று இருக்கு. அதை நாம் சுய ஆய்வு செய்து அகமுகமாக அகநோக்கு கண்ணாடியின் வழியாக நாம் நம்மை தினசரி பார்த்துக் கொள்வதனால் மட்டும்தான் நம்முடைய உண்மை அழகு நமக்கு தெரிய வரும். அந்த உண்மை அழகை நம்ம தெரிஞ்சுக்கணும். இதுதான் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு. சும்மா ஒரு மனிதனை பார்த்த உடனே அவன் அகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் எப்படி இருக்குது, தூய்மையா இருக்கதா, ரொம்ப வக்ரமா இருக்கா அப்படிங்கறத அவனை பார்க்கும்போதே தெரிந்து கொள்ளலாம். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்று பெரியவர்கள் சொல்வார்கள். அப்போ அந்த உள்ளுரையும் ஆன்மாவின் தெய்வீகத்திலிருந்து வெளிப்படுவதுதான் இந்த புற உலகம், புற உடல். அப்ப அதை நம்ம புரிந்து கொண்டு இப்ப நம்ம பார்க்கும்போது, இப்ப நம்முடைய கண்ணாடியில இருக்கக்கூடிய நம்ம முகத்தை பார்க்கிறோம். இப்ப அந்த முகத்துல ஒரு பரு இருக்கு அல்லது ஒரு வடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது நம்முடைய அழகை கெடுக்கும் இல்லையா? முகத்துல பார்த்தா ஒரு பரு இருக்கு, ஒரு வடு இருக்குன்னா நமக்கு என்ன தோணும்? ஐயோ, என்னுடைய முகத்தினுடைய அழகை இது கெடுக்குது. இந்த பரு இல்லைன்னா நான் ரொம்ப அழகா இருப்பேன், இந்த வடு இல்லைன்னா ரொம்ப பார்க்கறதுக்கு வசீகரமா இருப்பேன் அப்படின்னு நம்மளை நாமளே பார்த்து அங்கலாய்க்கிறோம் இல்லையா? அது மாதிரி இங்க சாஸ்திரம் என்ன சொல்லுது? அந்த புற பருவோ புற வடுவோ எப்படி உன்னுடைய முக அழகை கெடுக்குதோ, அது மாதிரி உன்னுடைய அக அழகை கெடுப்பதற்கான சில விஷயங்கள் இருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோபம், பயம், வெறுப்பு, பொறாமை, கவலை போன்றவைகள் எல்லாம் நம்முடைய அக அழகை கெடுக்கின்ற வடுக்கள் என்பதாக இங்க மகான்கள் சொல்ல வராங்க. அப்போ நம்ம புற அழகை கெடுப்பதற்கான வடுவோ அல்லது ஒரு பருவோ நம்முடைய முகத்தில் இல்லாமல் இருந்தால் எப்படி அழகாக இருக்கும் என்று எண்ணுகின்றோமோ, அது மாதிரி நம்முடைய அக அழகை கெடுக்கின்ற இத்தகைய கோபமான விஷயங்கள், வெறுப்பு, பொறாமை போன்ற விஷயங்கள் எல்லாம் இல்லாம பார்த்து கொள்ள வேண்டும். ஏன்னா இவைகள் எல்லாமே நம்முடைய உளவியலுக்கான உருவத்தை சிதைக்கின்ற விஷயங்கள். ஏன்னா நம்முடைய புறத்துல நம்முடைய முகத்தை எப்படி சிதைக்குதோ இந்த வடுவும் பருவும், அது மாதிரி நம்முடைய அகத்தை சிதைக்கக்கூடிய விஷயங்களாக இதெல்லாம் பார்க்கப்படுகிறது. அப்ப இதுல இருந்து நம்ம விழித்துக் கொள்ளும் போது மட்டும்தான் நம்ம விவேகத்தினால அந்த தூய அறிவாகிய ஆத்மாவாகவே பிரகாசிக்க முடியும். அப்ப நாம் ஒவ்வொருவரும் இந்த நம்முடைய இத்தகைய அக உருவை சிதைக்கின்ற அற்பமான விஷயங்களிலிருந்து விடுவித்துக் கொண்டாலே போதும், நம் அக இருப்பின் அழகு மிளிரும் என்பதாக மகான்கள் சொல்ல வர்றாங்க. அப்ப நம்முடைய அக இருப்பின் அழகு எப்ப மிளிரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உள்ள தூய்மையால தான் மிளிரும். உள்ளத்துல நாம தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் வச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா, அது நிச்சயமா நம்ம ஆத்மாவை அறிவதற்கு தடையாகவே இருக்கும் என்பது பார்க்கிறோம். அப்ப பண்டைய ரிஷிகளின் ஆய்வின் மூலம் இந்த மனிதனுடைய இன்னல்களுக்கான 3 விஷயங்களை சுட்டி காட்டுகிறார்கள். மகான்கள் நமக்கு இந்த விஷயத்துல ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டு, இந்த 3 விஷயங்கள் மனிதனை பல இன்னல்களுக்கு உட்படுத்துது அப்படின்னு சொல்றாங்க. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒண்ணு மனித உடலை துன்புறுத்துபவைகள், 2வது மனதை துன்புறுத்துபவைகள், 3வது ஆத்மாவை அறிவதற்கு தடையாக இருப்பவைகள். இந்த 3ம் தான் மனிதன் தன்னை அறிவதற்கான இன்னல்களாகவே பார்க்கப்படுகிறது. அப்ப இந்த இன்னல்கள்ல இருந்து நம்ம விடுபடணும் அப்படின்னா, முதல்ல நம்ம மனித உடலை தாக்குகின்ற துன்பங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பல்வேறு நோய்கள், முதுமை, மரணம். இப்ப இந்த 3ம் மனித உடலை தாக்குகின்ற இன்னல்கள்.
ஆனா இந்த 3லிருந்து நம்ம விடுபட முடியாது. ஏன்னா உடம்புன்னு இருந்தா அதுக்கு நோய் வரும். உடம்புன்னு இருந்தா அதுக்கு முதுமை வரும். உடம்புன்னு இருந்தா அதுக்கு மரணம் வரும். அப்ப இந்த 3ஐயும் நம்ம விடுவித்துக் கொள்ள முடியாது. இவைகள் 3ம் மனித உடலை தாக்குகின்ற துன்பங்கள், துயரங்கள், இன்னல்கள் என்பதை நம்ம புரிந்து கொள்வதற்குத்தான் நமக்கு இங்க புத்தி வேணும். ஏன்னா இதிலிருந்து விடுபட முடியாது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா, விவேகத்தினால நம்ம விழித்துக் கொண்டு நம்ம என்ன பண்ண போறோம்? இந்த முதுமையும், மரணத்தையும் நம்மளால தடுத்துக் கொள்ள முடியாது. ஆனா நோய்கள தடுத்துக்கலாம். அப்ப நமக்கு கொடுக்கப்பட்ட பகுத்தறிவை கொண்டு இந்த உடலை நம்ம சரியாக வைத்துக் கொண்டா, தேவையற்ற விசை சுகங்களிலே, புலன்களிலே மாட்டாம இருந்தோம்னாலே, நம்ம உடம்பு வந்து ஆரோக்கியமா இருக்கும். ஏன்னா நம்ம உடம்பு வந்து ஏன் நோய்வாய்ப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த புலன் இன்பங்களால் தான் நோய்வாய்ப்படுது. புலன் வந்து தேவையற்ற விசை சுகங்கள்ல போய் மாட்டுது. கண்ணு முன்ன பார்த்த உடனே அத அடையணும்னு ஆசைப்படுது. உடனே அத சாப்பிடணும்னு விரும்புது. அத சாப்பிடுது. அதனால நோய்வாய்ப்படுது. அப்ப இங்க கண்ணு, காது, மூக்கு அப்படிங்கிற விஷயங்கள்ல நம்ம கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்தோம் அப்படின்னா, நமக்கு வந்து இந்த பாதிப்புகள் குறையும். அப்ப இந்த பாதிப்புகள் குறைவதற்கு கண்ணுக்கோ, மூக்குக்கோ, நாக்குக்கோ நம்ம எச்சரிக்கை குடுக்க முடியுமா? அப்படின்னா குடுக்க முடியாது. ஏன்னா அதை புரிந்து கொள்ளக்கூடிய அறிவு அதுக்கு கிடையாது. அப்போ அதை புரிந்து கொள்ளக்கூடிய அறிவு நம்மிடத்திலேயே இருக்குது இல்லையா? பகுத்தறிவா இருக்குது இல்லையா? அப்ப அத நாம விசாரணை செய்து விவேகத்தினால விழித்துக் கொள்ளும்போது, நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த புறநாட்டங்கள்ல இருந்து விடுபடணும். உண்மையா நாம் யார் என்று நம்மை நாம் தெரிந்து கொள்ளணும். அப்படின்னு நம்ம அகத்துல திரும்பும்போது, தானாகவே அந்த புற நாட்டத்தில் உள்ள புலன்கள் வந்து அடக்கப்பட்டு விடும். அப்படிங்கிறத தான் இங்க மகான்கள் சொல்றாங்க. மகான்கள் சொல்ல வர்ற விஷயமே அதுதான். நீங்க வெளிய எந்த முயற்சியும் பண்ண வேண்டாம். நீங்க ஜஸ்ட் அப்படி உள்ள திரும்புங்க. உங்களுடைய உள்ளத்த பாருங்க. அப்போ உங்களுக்குள்ள எல்லாமே புரிய வரும் அப்படின்னு நம்முடைய விவேகத்துல விழித்துக் கொள்ள சொல்கிறார்கள். அப்படி விழிச்சுக்கிட்டாலே நமக்கு உடல் துன்பங்கள் போயிடும். அடுத்தது மனசு. மனசு என்ன பண்ணுது? மனதில் உருவாகுகின்ற உளவியல் பிரச்சனைகள் இருக்கு. வருத்தம், அச்சம், சினம் அப்படின்ற ஆசைகள், நிறைய நிறைவேறாத ஆசைகள் எல்லாம் இருக்கு. மன நிறைவின்மை, வெறுப்பு, விருப்பு அப்படின்னு நிறைய மனசை வந்து தாக்குகின்ற விஷயங்கள் இருக்கு. அப்ப இதுவும் நம்ம என்ன பண்றோம்? நம்மை துன்புறுத்துகின்ற விஷயங்களாக பார்த்து, நம்ம விழித்துக் கொண்ட விவேகத்தினால விசாரணை செய்து பார்த்தா, இந்த எண்ணங்களினால எழுந்த எழுச்சியில இதெல்லாம் நடந்தது. அப்ப இதை நம்ம கொஞ்சம் குறைச்சுக்கலாம் அப்படின்ட்டு நம்ம உள்ள அகத்திலேயே நம்ம ஆராய்ந்து பார்க்கவே நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் தானாகவே ஒடுங்கி மனசு வந்து வெறுமையாகும். அப்ப அதைத்தான் இங்க மீண்டும் மகான்கள் இந்த துன்பத்தையும் நீக்குவதற்கான பாதையாக ஒரே விஷயத்தான் சொல்றாங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விஷயம் சொல்லிக் கொடுக்கிறது கிடையாது. நீங்க இப்ப மனசு அடக்கணும்னா இந்த பயிற்சி பண்ணுங்க, புலனை அடக்கணும்னா அந்த பயிற்சி பண்ணுங்க அப்படின்னு விதவிதமான பயிற்சிகள், விதவிதமான விஷயங்களை சொல்லுவதே கிடையாது. ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்றாங்க. உங்களை யார் என்று தெரிந்து கொண்டு உள்ள பாருங்க. உங்களுடைய யதார்த்தம், உங்களுடைய சொரூபம் உங்களுக்கு அனுபவம் ஆகும். அந்த நிலையில ஆட்டோமேட்டிக்காவே உங்களுடைய உடலும் மனசும் கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துடும் அப்படிங்கிற ஒரு ஆழமான உண்மையை இங்க நமக்கு உபதேசிக்கிறாங்க. அப்ப இத நம்ம ஆழமா புரிஞ்சுக்கிட்டோம்னா, நம்ம உள்ள பார்த்து நம்ம உணர்ந்துட்டோம் அப்படின்னா, நமக்கு என்ன உண்மையிலேயே நடக்கும்? நம்மிடம் உள்ள ஒரே ஒரு உண்மையான விடுதலை, அந்த ஆத்மாவின் உணர்வு நிலையில் நம்மை நாம் உணர்வதில் மட்டுமே இருக்கிறது என்று புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கான விடுதலை எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தா, அந்த ஆத்மாவின் உணர்வு நிலையில் நாம் நம்மை உணர்வதில் மட்டுமே இருக்கிறது என்ற ஒரு ஆழமான உண்மையை நம்ம புரிந்து கொண்டா, நமக்கு இந்த உடலும் மனசும் நம்மை தொந்தரவு செய்யாது. அதனால் நாம் பாதிக்கப்பட மாட்டோம். அவைகளின் இன்னல்களில் நாம் சிக்க மாட்டோம் என்ற மிகப்பெரிய ஒரு விஷயத்தை இவ்வளவு அருமையாக நமக்கு சொல்லித் தராங்க. அப்ப உங்களை நீங்களே ஆய்வுகள் பல செய்து, உங்களுடைய உணர்வு நிலை எந்த அளவிற்கு அறியாமைகள் எனும் வேர்களால் ஆழமாக வேரூன்றி இருக்கின்றன என்பதை நிதானமாக உங்களுக்குள்ளேயே யோசித்துப் பாருங்கள். மனதை விசாரித்து பாருங்கள். அப்பொழுது மட்டும்தான் உண்மையான விடுதலை என்பது அந்த அறியாமை வேர்கள் அகற்றப்படும் போது மட்டுமே சாத்தியமாகின்றது என்று சொல்ல வருகின்றார்கள். அப்ப அதை நம்ம புரிஞ்சுக்கணும். நமக்குள்ள வந்து நம்ம அகமா திரும்பி உள்ள பார்க்க ஆரம்பிச்சோம்னா, நம்முடைய எண்ணத்தினுடைய எழுச்சிகள் எல்லாம் நம்மை
எந்த அளவுக்கு ஆட்டி படைக்குது, அந்த அறியாமைகள் எல்லாம் எப்படி நம்மள வந்து முட்டாள்தனமா வச்சிட்டு இருந்திருக்கு இவ்வளவு காலமா அப்படின்னு ஒவ்வொரு விஷயம் நீங்க நுட்பமா உள்ள ஆராய்ந்து பார்க்கும்போது, அந்த அறியாமை என்னும் வேர்களை நீங்க வெட்டுனா மட்டும்தான் அந்த மரம் வந்து மரணத்தை அடையும். அந்த அறியாமை என்ற மிகப்பெரிய ஒரு மரம் இருக்கு இல்லையா? அது வந்து மரணத்தை அடையும். அந்த மரம் வந்து வேர்கள் வெட்டப்பட்டால் மட்டும்தான் அது சாகுமே தவிர, இல்லன்னா அது ரொம்ப பலமா, திடமா வளர்ந்துகிட்டே போகும். அப்ப அந்த ஒரு உதாரணத்த இங்க சொல்லி மகான்கள் என்ன சொல்றாங்கன்னா, அந்த அறியாமை என்ற மிகப்பெரிய ஒரு மரம் இருக்கு. அந்த மரத்துல எண்ணங்கள் என்ற பல வேர்கள் இருக்கின்றன. அந்த எண்ணங்களுடைய எழுச்சியில தான் மனசு வந்து அதுல இதுல சிக்கி சின்னாபின்னமாகிக் கொண்டு இந்த பிரம்மாண்டமான அறியாமை மரத்தை வளர்த்து வைத்திருக்கிறது. அப்ப நீங்க அந்த அறியாமையினுடைய மரம் வேண்டாம் என்று முடிவு செய்துவிட்டா, அந்த மரத்திற்கு ஆதாரமாக இருக்கின்ற எண்ணங்கள் என்ற வேர்களை எல்லாம் வெட்டி வீழ்த்துங்கள் என்ற ஒரு ஆழமான உண்மையை நமக்கு இங்கு உபதேசிக்கின்றார். அப்பொழுது மட்டும்தான் நமக்கு வந்து ஆத்ம தரிசனம் உண்டாகும். ஆகவே உங்களுடைய வாழ்க்கையை சீராக சிந்தித்து திட்டமிடுங்கள். சிறப்பான இத்தகைய வகுப்புகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். அதன் பிறகு நீங்கள் எப்படி மாறுவீர்கள் என்பதை உங்கள் உள்ளேயே உணருங்கள் என்பதாகவே இங்கு மகான்கள் சொல்கிறார்கள். அப்ப இதை நம்ம தினசரி காலை வேளையில இந்த அத்தியாத்ம யோகத்திலே சொல்லப்பட்ட ஆத்மாவை பற்றிய ஆழ்நிலை தியானத்திலே நம்ம தொடங்கணும் நம்முடைய காலை வேளைய. அதாவது எப்படி அந்த ஆத்மாவை பற்றிய ஆழ்நிலை தியானம் அப்படின்னா, மனதை வந்து அந்த தூய அறிவாகத்தான் நான் இருக்கிறேன் என்ற அந்த புரிதலோட அந்த பரமனிடத்திலே ஒப்படைத்து விட வேண்டும். ஏன்னா அந்த மனசு வந்து என்ன பண்ணும்னா ஆசைப்பட்டுக்கிட்டே இருக்கும் அது இதுன்ட்டு. அதை வந்து புலன்கள் விஷயத்துல போய் சிக்கிதான் ஆசைப்படும். அப்ப இங்க ஆத்மாவை உணர்ந்து கொண்டு நான் அந்த தூய அறிவாகத்தான் இருக்கிறேன் என்று நம்ம உணர்ந்து கொண்ட மறு வினாடி நாம என்ன பண்ண போறோம்? அந்த தூய அறிவு கிட்ட இந்த மனதை கொண்டு போய் ஒப்படைச்சிடுவோம். நீ தான் எல்லாமே இருக்கிற. உன்னால் தான் இங்க இந்த மனசு இந்த புத்தி எல்லாம் பிரகாசிக்குது. அப்போ நீயே எல்லாத்துக்கும் ஆதாரமாக இருந்து கொண்டு இந்த உடலையும் மனதையும் இயக்கிக் கொண்டிருக்கின்றாய். அப்ப அந்த அடிப்படையில இதில் என் செயலாவது ஒன்றுமில்லை, எல்லாம் உன் செயலே என்று அந்த அறிவிடத்திலே நம்ம ஒப்படைத்துட்டு நம்முடைய கடமைகளை நாம எப்பொழுதும் போல சிறப்பாக செய்து கொண்டிருந்தாலே போதும். நாம் காலையில் தொடங்கி இரவு உறங்குகின்ற வரைக்கும் எல்லா நேரங்களிலும் அந்த தூய அறிவாகிய இறைவனை பற்றி எண்ணியவாறே இருப்பதினால, எல்லாம் அந்த தூய அறிவின் அதிஷ்டானத்திலேயே நிகழ்வதினால இங்கு நாம் எதனாலும் பாதிக்கப்பட மாட்டோம். ஏன் அப்படின்னா, அந்த பிராக்டிஸ் என்ன பண்ணுதுன்னா நம்மளை அந்த தூய அறிவாகவே பிரகாசிக்க வைத்து விடும். நம்ம எல்லாவற்றுக்கும் சாட்சியாக நின்று வேடிக்கை பார்க்கவும் ஆரம்பித்து விடுவோம். நம்ம உடம்பு செயல்படுவது முதல் கொண்டு நாம அப்படித்தான் இருப்போம். நம்ம வந்து இன்னொருத்தர் உடம்பு அல்லது வெளி விஷயங்கள்ல அந்த காரியம் நடந்துகிட்டு இருக்கு, இந்த காரியம் நடந்துகிட்டு இருக்குங்கிற அந்த விஷயத்துக்குள்ள போகாம, நம்முடைய உடலையும் சேர்ந்து ஒரு மூன்றாவது மனிதனாகவே நம்ம பார்ப்போம். அப்ப இங்க எல்லாமே வந்து சாட்சியா மாறி நின்று வேடிக்கை பார்க்கின்ற அந்த தூய அறிவாகத்தான் நான் இருக்கின்றேன். அதற்கான வெளிப்பாடு இந்த உடலின் மூலமாக மனம் புத்தியாக பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் அன்றாட நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இதில் எதனோடும் பாதிக்கப்படாத தூய அறிவாகிய ஆத்மா என்பதாக தன்னையே தான் பாவித்துக் கொண்டு பார்த்து கொண்டிருந்தாலே போதும். நாம் வந்து இந்த சுக துக்கங்களால் பாதிக்கப்பட மாட்டோம், பாவ புண்ணியங்களால் பாதிக்கப்பட மாட்டோம், எதுவும் நம்மை அண்டாது. அந்த நிலையில தான் நம்ம வந்து பிறவா பெருநிலையை அடைய முடியும். ஏன்னா அந்த நிலையில தான் இந்த காரணத்தேகமும் அழிக்க முடியும். அந்த நிலைக்கு வந்துட்டோம்னா நம்ம எப்பவுமே அந்த திடமான ஆத்மாவாகவே அந்த திட ஞானியாகவே இருக்கிறதுனால நமக்கு மறுபிறவிங்கிறது ஒண்ணு வராது. இல்லைன்னா இதை நான் செய்கின்றேங்கிற அபிமானத்துல ஒவ்வொரு செயலும் நம்ம செய்து கொண்டிருந்தா அதனுடைய சாதக பாதகங்கள் நம்மை சுகதுக்கத்திலே ஆழ்த்தும். அந்த சுகதுக்கங்கள் வாயிலாக நமக்கு பாவ புண்ணியங்கள் சேரும். அது நம்முடைய பிராரப்த கர்மாவை முடித்துக்கொண்டு மீண்டும் ஆகாமிய கர்மாவை எடுத்துக்கொண்டு சஞ்சித கர்மாவிலிருந்து மீண்டும் பிறப்புக்கு வித்திட்டு விடும் என்பதாகத்தான் இங்க மகான்கள் சொல்ல வருகின்ற ஆழமான உண்மையாகவும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்ப இந்த மாதிரி நம்ம தினசரி அந்த தூய அறிவின் அதிஷ்டானத்திலே காரியங்களை செய்து கொண்டு வந்தாலே போதும். அந்த நிலையிலே உங்களுடைய அமைதி உங்களால் தக்க வைத்துக் கொள்ளப்படும் என்று மகான்கள் சொல்கிறார்கள். ஏன்னா நம்ம இடத்துல அந்த ஆத்ம நிலைக்கு நம்ம வந்து விட்டாலே நம்ம இடத்துல அமைதியும் ஆனந்தமும் கூடும்.
அப்போ நாம இங்க நம்ம செயல் ஒண்ணும் இல்லங்கும்போது நம்முடைய அமைதியும் கெட்டுப் போகாது. அப்ப நம்ம அந்த அமைதியாகவே அந்த காரியம் நடக்கும். இதை சரியாக நாம் செய்வதினால் தான் நம்முடைய அக வாழ்க்கையிலே நாம முன்னேறிக் கொண்டிருக்கின்றோம் என்பதற்கு அடையாளம் என்பதாகவே மகான்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள். அந்த நிலையிலே நாம பயணிப்பது தான் இங்கு விவேகம் என்பதாகவும் உணர முடியும் என்பதாக சொல்கிறார்கள். அப்ப இதுதான் இங்க விவேகம். விழித்துக் கொள்வதுங்கிறது என்னன்னா, நம்ம அகமுகமாக திரும்பி நம்மை அந்த ஆத்மாவாக உணர்ந்து, அந்த தூய அறிவாக நான் இருக்கின்றேன். எல்லாவற்றையும் நான் சாட்சியாக பார்க்கின்றேன். என்னுடைய அதிஷ்டானத்திலே இந்த பிரபஞ்சம் என்கின்ற ஈஸ்வர நியதி இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று புரிந்து கொண்டு செயலாற்றினால் போதும். அது என் செயல் என்ற அகங்காரம், மமகாரம் நம்மிடத்திலே என்றுமே எழாது என்கின்ற ஒரு ஆழமான உண்மையை நமக்கு இங்கு சுட்டிக்காட்டப்படுகிறது. அதுதான் இந்த முதல் மந்திரத்திலே நம்ம பார்த்தோம். அடுத்தது 2வது மந்திரம் பார்க்கிறோம். 2வது பகுதியிலே முதல் அத்தியாயத்திலே 2வது மந்திரம். பராசகா காமான் அனுயந்தி பாலா தே மிருத்யோர்யந்தி விகதஸ்ய பாசம் அததீரா அமிர்தத்வம் விதித்வா துரோமத்ருவேஸ்விக ந பிரார்த்தயந்தே. இந்த 2வது மந்திரம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா, மனப்பக்குவம் இல்லாதவர்கள் புறத்தில் உள்ள சுகபோக பொருட்களையே எப்போதும் நாடுகின்றார்கள். எங்கும் இருக்கின்ற மரண வலையில் அவர்கள் அறியாமையினால் அகப்பட்டுக் கொள்கின்றார்கள். ஆனால் இந்த நிலையற்ற உலகில் நிலையான, என்றும் அழிவற்ற, அனைத்தையும் அறியும் அறிவாகிய ஆத்மா என்ற ஒன்று இருப்பதை விவேகிகள் மட்டுமே அறிகின்றார்கள். எனவே அவர்கள் அற்பமான இந்த சுகபோக பொருட்களை ஒரு நாளும் விரும்புவதில்லை என்றுதான் இந்த மந்திரம் சொல்லுது. அப்ப இந்த 2வது மந்திரம் விவேகியினுடைய விசேஷத்தன்மையை இங்கு சொல்லுது. ஏன்னா விவேகி மட்டும்தான் இந்த அற்பமான சுகபோக பொருட்களில் நாட்டம் கொள்ள மாட்டான். ஏன்னா இதெல்லாம் வந்து போகின்றவைகள், என்னுடைய அதிஷ்டானத்திலே இவைகள் எல்லாம் இருக்கின்றன, இவைகளுக்கு நான் அடிமை இல்லை, எனக்குத்தான் இதெல்லாம் அடிமை என்பதாக பார்ப்பான். ஏன்னா அவன் தூய அறிவாக ஆத்மாவாக பிரகாசிக்கிறதுனால இந்த அற்ப பொருட்களின் மீது ஆசை கொள்ள மாட்டான். அப்ப இது எப்படி நடக்குது அப்படின்னு நம்ம ஆராய்ந்து பார்த்தோம்னா, இந்த சுகபோக பொருட்கள் புலன்களின் ஆற்றலை அழித்து விடுகின்றன என்று நம்ம ஏற்கனவே கடந்த முதல் பகுதியிலே 1வது அத்தியாயத்திலே 1லிருந்து 26 மந்திரங்கள் வரைக்கும் இதைத்தான் நம்ம ஆழமா பார்த்தோம். அப்ப இந்த சுகபோகங்களை நாடுபவர்கள் விரைவில் மரணத்தின் பிடியில் சிக்குகின்றார்கள் என்பதை இங்கே குறிப்பாக யமதர்மராஜன் உணர்த்துகின்றார். இங்க இந்த மந்திரத்துல யமதர்மராஜன் என்ன சொல்ல வர்றாருன்னா, எப்போதும் அந்த புற விஷயங்களிலே சுகபோக பொருட்களை நாடுகின்றவர்கள் மரண வலையில் அறியாமையினால் வீழ்கின்றார்கள் என்று சொல்றார். அப்ப அந்த ஒரு பாயிண்ட் நம்ம இங்க புரிஞ்சுக்கணும். அதாவது மரணத்தின் பிடியில் எதனால சிக்குகிறார்கள் என்றால் இந்த சுகபோகங்களை நாடுவதனால் தான் என்பதை இங்கு குறிப்பால் உணர்த்துகின்றான் யமதர்மராஜன் என்று பார்க்க முடிகிறது. அப்ப இதிலே மரணம் எங்கும் நிறைந்ததாக கூறப்படுவதை நம்ம கருத்தில் கொள்ள வேண்டும். ஏன்னா மரணம் என்பது எங்கும் நிறைந்திருக்கிறது. ஏனென்றால் உண்மையில் இந்த உலகம் மரணத்தின் நிழல் படிந்தது. தோன்றிய அனைத்துமே மரணம் என்ற மாபெரும் அழிவை நோக்கியே சென்று கொண்டிருக்கின்றன என்ற ஒரு ஆழமான உண்மையை நம்ம புரிந்து கொள்ளணும். ஏன்னா இங்க இந்த பிரபஞ்சம் என்கின்ற ஈஸ்வரன் நியதி எப்படி இருக்குன்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இந்த ஈஸ்வரன் என்கின்ற செயல்பாடு என்ன? படைத்தல், காத்தல், அழித்தல் என்ற முத்தொழிலை புரிகின்றவன் தான் ஈஸ்வரன். அதை நம்ம உருவகப்படுத்தும் போது எப்படி உருவகப்படுத்திருக்கிறோம்? பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன் என்று நம்ம உருவகப்படுத்துறோம். பிரம்மா இந்த உலகத்தை படைக்கின்றார், விஷ்ணு இந்த உலகத்தை காக்கின்றார், ருத்ரன் இந்த உலகத்தை அழிக்கின்றார் என்பதாக நம்ம உருவகப்படுத்தி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம புராணத்துல படிக்கிறோம். ஆனா இதனுடைய ஆழமான உட்பொருள் என்ன அப்படின்னா, எல்லாமே அந்த மரணத்தை நோக்கி போகுது. படைக்கப்பட்டவைகள் எல்லாமே சிறிது காலம் இருக்கிறது, இறுதியில் மரணத்தை அடைகிறது. அது ஒரு அறிவு தாவரத்தில் தொடங்கி 6 அறிவு பெற்ற மனிதன் வரைக்கும் இந்த பிரபஞ்சத்துல எதுவும் நிலையாக இருக்கவே முடியாது. கால தேசங்கள் வேணா மாறுபடலாம், ஒண்ணு முன்னாடியே போகும், ஒண்ணு பின்னாடி போகும், அவ்வளவுதான் வித்தியாசமே தவிர
ஆனால் எல்லாம் வந்ததெல்லாம் ஒரு நாள் போய்த்தான் ஆகணும். வந்ததெல்லாம் அப்படியே இருக்க முடியாது. அப்ப அதை இங்க சொல்றார். சொல்லிட்டு, இந்த புலன்கள் வசப்பட்டு அவற்றின் போக்கிலேயே மனிதன் சென்று கொண்டிருந்தால், அந்த மனிதன் மரண வலையில் சிக்குவதை யாராலும் தடுக்க முடியாது. அதுவே அவன் விவேகத்தினால் விழித்துக்கொண்டு, இந்த நிலையற்ற உலகின் உள்ளே உள்ள ஆதாரமான அழிவற்ற ஆத்மாவாகிய இறைவன் நிலையாக இருக்கின்றார். அவரை நாம் நாடும்போது மட்டுமே நமக்கு உண்மையான சுகம் உண்டாகும் என்கின்ற ஒரு விழிப்புணர்வை உண்டாக்கி கொண்டான் என்றால், அவன் மட்டுமே அற்ப சுகபோக பொருட்களில் இருந்து விலகி விழித்துக்கொண்ட விவேகத்தினாலே மரணத்திலிருந்து விடுபடுகின்றான் என்பதாக இங்க யமதர்மராஜன் சொல்றார். அப்ப இந்த விஷயத்தை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். யாருன்னா இங்க மரணமற்ற பெருவாழ்வு யாருக்கு? விவேகிக்குத்தான் அப்படின்னு மீண்டும் மீண்டும் இங்க யமதர்மராஜன் சொல்றார் பாருங்க. யமதர்மராஜன் சொல்லக்கூடிய ஆழமான உண்மை என்னன்னா, மரணம் என்பது யாருக்கு? விவேகமற்ற அறியாமையில் இருக்கின்றவனுக்கு. யார் ஒருவனுக்கு விவேகம் விழித்துக் கொள்கிறானோ அவன் மரணமில்லா பெருவாழ்வை அடைகிறான். ஆனால் அவன் விவேகத்தினால விழித்துக் கொள்ள வேண்டுமானால் அவன் என்ன செய்ய வேண்டும்? புறநாட்டத்திலிருந்து அகநாட்டத்தை நாட வேண்டும். உள்ளே திரும்பி பார்க்க வேண்டும். தன்னுள்ளே இருக்கின்ற எண்ணங்களை விசாரணை செய்து விவேகத்தினாலே விழித்துக் கொள்ள வேண்டும். அதைத்தான் இங்க மகான்கள் சொல்றாங்க. அப்ப விவேகி சுகபோக பொருட்களை நாடாமல் இருக்கின்றான். புலன்களின் போக்கை தடுத்து புற வளர்ச்சியை விரும்பாமல் அக வளர்ச்சியில் மட்டுமே நாட்டம் கொள்கின்றான். அவன் மட்டுமே மரணத்தை வெல்கின்றான் என்பதாக இந்த மந்திரத்தின் மூலமாக நம்ம பார்க்க முடிகிறது. அப்போ இந்த இரண்டாவது மந்திரம் சொல்ல வருகின்ற ஆழமான உண்மை என்னன்னா, மரணத்தை வெல்லக்கூடியவன் நிச்சயமாக ஒரு விவேகியாகத்தான் இருக்க முடியும் என்பதாக நம்ம பார்க்கிறோம். அடுத்தது நம்ம மூன்றாவது மந்திரத்தினுடைய முக்கிய பொருளுக்கு போறோம். அது என்ன மூன்றாவது மந்திரம்னா, இதுதான் அந்த வேதத்தினுடைய மகா வாக்கிய உபதேசத்தின் அடிப்படையில தத்துவமசி அப்படிங்கிறத தொடங்குது. மூன்றாவது மந்திரத்திலிருந்து 9வது மந்திரம் வரைக்கும் இந்த தத்துவமசி என்ற மகா வாக்கிய உபதேசம் தான் சொல்லப்படுது. ரொம்ப ஆழமாக அதை பேச போகுது. அதுவே நீ என்ற இந்த பகுதி மிகவும் ஒரு ஆழ்ந்த சிந்தனைக்கு உரியதாக பார்க்கிறோம். ஆழ்ந்த சிந்தனையின் மூலம் இந்த உணர்வு, அதாவது உடம்பையும் மனதையும் கடந்த ஆத்மாவே நான் என்ற உணர்வு நம்மிடம் வலுப்படுகின்றது என்கின்றார்கள் மகான்கள். அப்ப புறத்திலே அலைப்பாய்கின்ற புலன்களை வசப்படுத்துவதிலே இது மிகவும் பயனளிக்கின்றது என்கின்றார்கள் மகான்கள். அதுதான் நம்ம இங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா அகம் பிரம்மாஸ்மி என்ற ஒரு ஆழமான தத்துவத்தை தன்னுள்ளே ஒருவன் உணர்ந்து கொண்டான் என்றால் அவன் இந்த புற விஷயங்களிலே நாட்டம் கொள்ள மாட்டான். மேலும் அவனுடைய புலன்களோ மனதோ புறத்திலே ஓடாமல் தடுக்கப்படும் என்ற ஒரு ஆழமான உண்மையை இங்கு ரொம்ப எளிமையாகவே சுட்டி காட்டுகிறார்கள். அப்ப இங்க நான் தான் அந்த பரமன், நான் தான் அந்த பிரம்மம் என்பதை எப்படி நாம் உணர்ந்து கொள்ள முடியும் என்றால், இது போன்ற அத்தியாத்ம யோகத்தை அறிந்து கொண்ட விவேகத்தினால் தான் நாம் விழித்துக் கொண்டு அகம் பிரம்மாஸ்மி என்று சொல்ல முடியுமே தவிர வேறு எந்த ஒரு முறையிலும் நாம் இதை செய்யவும் முடியாது, சொல்லவும் முடியாது. வேறு ஏதேனும் பயிற்சிகள் செய்து கொண்டிருக்க வேண்டியதுதான். ஒன்றும் நடக்காது. அப்போ நம்முடைய புலன்கள் வசப்படும் போது மட்டுமே நமக்கு என்ன நடக்குது? அக வளர்ச்சி விரிவடைகின்றது. தன்னைத்தான் அறிகின்ற அந்த ஆனந்த நிலை வெளிப்பட ஆரம்பிக்கின்றது. அதற்குத்தான் நான் உதாரணம் சொன்னேன். இப்ப நம்ம ஆனந்தமா தூங்குறோம். நைட்டு தூங்கும்போது நல்ல ஒரு உறக்கம், நிம்மதியா தூங்குனங்க அப்படின்னு காலையில எழுந்து சொல்றோம். எதையுமே கவலை இல்லாம தூங்குனதுனால நமக்கு ஒரு ஆனந்தம் கிடைச்சது இல்லையா? அது எதனால கிடைச்சதுன்னு நீங்க ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா, இந்த புற உலகமும் இல்ல, இந்த உடலும் புலன்களும் நம்ம இடத்துல இல்ல, மனசும் இல்ல. ஏன்னா அங்க தூங்கும்போது எல்லாமே ஒடுங்கிடுது. நம்முடைய உடம்பும் காணோம், நம்முடைய மனசும் காணோம். இது ரெண்டுமே இல்லாதனால புலன்களும் எதன்பாலும் ஈர்க்கப்படல. அப்ப எப்போ நமக்கு இந்த உலகம் நம்மளை விட்டு போகுதோ, இந்த கனவு உலகமும் நம்ம இடத்துல வராமல் இருக்கிறதோ, அப்போ நமக்கு அங்க ஆனந்தம் உண்டாகின்றது என்ற ஒரு ஆழமான உண்மை நம்மளால உணரப்படுது. அதுதான் ஆழ் உறக்கம். அப்ப அந்த ஆழ் உறக்கத்துல தான் நம்ம உண்மையிலேயே எனர்ஜியை டெவலப் பண்றோம். அந்த ஆழ் உறக்கத்துல நாம போய் ஒடுங்கி இருக்கும்போது, நம்முடைய காரண சரீரத்துக்குள்ள போய் நுழையும் போது அவ்யக்த நிலைக்கு போயிடுறோம். அதுதான் நம்முடைய விதை. அப்போ அந்த விதை அங்க ஒடுங்கி இருக்கிற நேரத்துல இந்த மனசும் உடலும் வேலை செய்யாததுனால, புலன்களும் வேலை செய்யாதனால நமக்கு என்ன நடக்குதுன்னா,
இந்த உடலும் மனசும் மீண்டும் விழித்துக் கொண்ட பிறகு நல்லா வேலை செய்யறதுக்கு உண்டான ஒரு எனர்ஜி கிடைக்குது. அந்த இடத்துல தான் எனர்ஜியே கிடைக்குது. தூங்காம நீங்க அடுத்த நாள் எந்த வேலையும் செய்ய முடியாது. அப்போ எனர்ஜி கிடைக்கிற இடம் எப்படின்னா, இந்த வெளி சுகங்களை விட்டுட்டாலே போதும். உங்களுக்கு எல்லா எனர்ஜியும் கிடைக்கும். அத நீங்க அனுபவத்துல பார்க்கலாம். நீங்க உள்ள வந்து அகம் பிரம்மாஸ்மிங்கிற அந்த சொரூபத்துல நின்னு பழக பழகவே உங்களுக்கு பசி குறையும். சாப்பாடெல்லாம் தானாவே குறைஞ்சிடும். நீங்க எவ்வளவு சாப்பிட்டுட்டு இருந்தீங்களோ அதுல 3ல 1 பங்குக்கு வந்துடுவீங்க. தானாவே 3ல 1 பங்கு வந்துடும். என்னடா பசி எடுக்க மாட்டேங்குதுன்னா, அது நோய் கிடையாது. அதுக்கு மேல சாப்பிட முடியாது. ஆனா நீங்க ஆரோக்கியமா இருப்பீங்க. அப்ப உணவு குறைய குறையவே உங்களுடைய உடல்லையும் ஆரோக்கியம் திரும்பும். எப்படி ஆரோக்கியம் திரும்பும்னா, உங்களுக்கு சுகர் வராது, பிபி வராது. ஏன்னா எதனால சுகர், பிபி வருதுன்னா, இந்த வாய் வந்து கட்ட முடியறதில்ல. ஒரு அர்ஜ் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதாவது அத சாப்பிடணும், இத சாப்பிடணும்னு ஒரு எதிர்பார்ப்பு. எதையாவது சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாமே. அந்த ஒரு லட்ட பார்த்த உடனே சாப்பிடலாம்னு தோணும். அல்லது ஒரு டிவில ஒரு விளம்பரத்த பார்த்த உடனே புலன் வந்து ஈர்க்கும். உடனே மனசு அது ஆசைப்படும். இது எல்லாமே கட் ஆகும். நீங்க வந்து அந்த அறிவா நின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு புற நாட்டமெல்லாம் தானாவே குறையும். இந்த மாரி டிவி விளம்பரம் பார்த்தோ, அல்லது உங்க முன்னாடி வைக்கப்பட்ட ஒரு பொருள பார்த்தோ மனசு மயங்காது. ஏன்னா, அது அறிவுனால விழித்துக் கொண்ட மனசா மாறி புத்தி சக்தியா பிரகாசிக்க ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னா, அது புற விஷயங்கள்ல நாட்டமே வைக்காது. தெரிஞ்சுக்கும் அது. ஒண்ணுமில்லாத உலகம். இதெல்லாம் நம்மள ஏமாத்திக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் திரைப்படத்துல ஓடுகின்ற ஒரு திரைப்பட சம்பவங்கள். இதுல போய் நான் ஏன் முக்கியத்துவம் குடுக்கணும் அப்படின்ட்டு அத ஒரு சர்வசாதாரணமா ஹேண்டில் பண்ணும். அப்படித்தான் நீங்க உணவ குறைக்க முடியுமே தவிர, சும்மா சாப்பிடாம இருந்தா நீங்க அப்படியே யோகி ஆயிடலாம்ன்னு சொல்லிட்டு, நீங்க வெளிப்படையா நீங்க சாப்பாட்ட நிறுத்துனீங்கன்னு வச்சுக்கங்களேன், உடம்பு கெட்டுப் போகும். வெளிப்படையா சாப்பாட்ட நிறுத்துனா என்ன ஆகும்னா, உங்க உடம்பு ஒத்துழைக்காது. அப்போ உங்களுக்கு பல தொந்தரவுகள பண்ணும். அது ஏன்னா நல்லா சாப்பிட்டுட்டு இருந்த உடம்புக்கு திடீர்னு சாப்பாட்ட குறைச்ச உடனே எனர்ஜி கிடைக்காம போயிடும். ஏன்னா நீங்க வெளியிருந்து எனர்ஜி எடுக்க முடியாது. அதனால உங்க உடம்பே அந்த எனர்ஜெட்டிக்கா மாறணும்னா, நீங்க அந்த சுய அறிவுக்குள்ள பிரகாசிக்கும்போது தான், நீங்க நைட்ல எப்படி தூங்கும்போது உங்களுடைய ஆற்றல உள்ள பெருக்கிக்கிட்டீங்களோ, அத நீங்க விழிப்பு நிலையிலயும் பெருக்கிக் கொள்ள முடியும். ஆனா அந்த தூய அறிவாக இருந்தா மட்டும் தான் அது நடக்கும். இல்லன்னா அது நடக்காது என்ற ஒரு ஆழமான உண்மைய நம்ம இங்க பார்க்கிறோம். அப்போ இங்க வந்து நம்முடைய புலன்கள் வந்து நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துடும். அந்த நிலையில நமக்கு அகவளர்ச்சி விரிவாகும் என்பதாக இங்க இனி வருகின்ற மந்திரங்கள் சொல்லப் போகுது. புலன்களின் புறநாட்டத்தை தடுப்பது எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். அவற்றுக்கு உண்மையான ஒரு விஷயத்தை, அதாவது இந்த புலன்கள் வந்து வெளிநாட்டத்துக்குள்ள போகாம அதனுடைய உண்மை தன்மையை நம்ம உணர்த்த வேண்டும். அது உலகின் அனுபவங்களில் உள்ளீடு ஏதும் இல்லாமல், அதாவது புற விஷயங்களிலே நாட்டம் எதுவும் ஏற்படாமல், அவைகளுக்கு புரியுமாறு நாம் செய்ய வேண்டும். அதற்கான பயிற்சியைத்தான் இனி வருகின்ற மந்திரங்கள் நமக்கு சொல்லப் போகுது. அந்த பயிற்சிங்கிறத விட அது நம்முடைய யதார்த்தம், நம்முடைய சொரூபம் என்பதாகவே பார்க்க போறோம். ஏன்னா வாழ்வில் வந்து எவ்வளவோ விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. நம்முடைய உடலுக்கு எத்தனையோ அனுபவங்கள் உண்டாக்கி கொண்டிருக்கின்றன. நம்முடைய மனமோ எத்தனையோ விஷய சுகங்களை கடந்து சென்று கொண்டிருக்கின்றன. ஆனால் நாம் என்ன பண்றோம்? அவைகள் எல்லாம் சிக்கிக்கொண்டு சின்னாபின்னம் ஆகின்றோம். துயரப்படுகின்றோம். சில நேரங்களில் சுகத்தை அனுபவிக்கின்றோம். சில நேரங்களில் துக்கத்தை அனுபவிக்கின்றோம். விருப்பு வெறுப்புக்குள்ள, இருமைகளுக்குள்ள சிக்கி அழுவுறோம், சிரிக்கிறோம். ஆனா இந்த எதிலையுமே பங்கு கொள்ளாம தன்னில் தானாய் தனித்துவமாய் நம்முள் இருக்கின்ற அந்த ஆத்மாவாகத்தான் நானே இருக்கின்றேன் என்ற ஒரு உண்மையை நாம் நம்முள் உணரும் போது, நம்மை நாம் உணர்வு ரீதியாகவே எல்லாவற்றிலும் ஒன்றுபடுத்திக் கொள்ள முடியும் என்ற ஒரு ஆழமான உண்மையை இங்கு உபதேசிக்குது இந்த மந்திரம். ஏன்னா எப்போ நீங்க அந்த உணர்வை பிடிச்சிட்டீங்களோ, அப்ப அந்த உணர்வு வந்து தனி உணர்வு கிடையாது. அது ஒரு பேருணர்வு. ஆனா அந்த தனி உணர்வை நீங்க எப்ப பிடிக்க முடியுமோ அப்பதான் பேருணர்வு தன்மைக்குள்ள நீங்க பிரகாசிக்க முடியும். நீங்க தனி உணர்வையே பிடிக்க தெரியாம இருந்தீங்கன்னா, நீங்க எப்படி ஈஸ்வர தன்மைக்குள்ள வர முடியும்? வர முடியாதுன்னு தான் நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன். ஏன்னா ஈஸ்வர தன்மை என்பது எல்லையற்ற பேருணர்வா இருக்கு. அது எங்கும் எதிலும் வியாபித்திருக்கிறது. அது பார்க்கும் இடமெங்கும் நீக்கமற நிறைந்திருக்கிறது. அப்ப அப்படிப்பட்ட ஒரு உணர்வு தன்மை என்பது தன்னுள் மட்டும் இல்ல. அது தனக்கு ஆதாரமான அந்த பேரறிவு நிலையில, பேருணர்வு நிலையில இருக்கு என்று நம்ம புரியும் போதுதான்
நாம் எல்லாவற்றையும் ஒருங்கிணைத்து பார்க்க முடியும். அங்கதான் இருமைகள் இல்லாத நிலை உண்டாகும் என்பது தான் இனி வருகின்ற மந்திரங்கள் சொல்லப் போகுது. அதுல 3வது மந்திரத்தை இப்ப நம்ம பார்க்க போறோம். ஏன ரூபம் ரசம் சப்தான் ஸ்பர்சாம்ச மைதுனான் ஏதே நைவ விஜானாதி கிமத்ர பரிசிஷ்யதே ஏதத்வை தத். இந்த 3வது மந்திரம் என்ன சொல்லுது அப்படின்னா, நம்ம இடத்துல இருக்கின்ற புலன்கள் ரூபம், ரசம், சப்தம் அப்படிங்கிற ஸ்பரிசம் என்கின்ற 5 விதமான புலன் நுகர்ச்சிகள். இந்த 5 விதமான புலன் நுகர்ச்சிகள், உடல் இன்பம் முதலியவற்றை எதனால் ஒருவன் உணர்கின்றானோ, இந்த அனுபவங்களில் என்ன எஞ்சி இருக்கின்றது என்பதை எதனால் ஒருவன் தெரிந்து கொள்கிறானோ, அதுவே நீ கேட்ட பொருள். ஏத்தத் வைத்தத். அருமையா சொல்றார் யமதர்மராஜர். அது ஒன்றே நீ கேட்ட பொருள். அது என்ன? அதுதான் ஆத்மா. ஏன்னா இங்க ஆத்மா இருப்பதினால்தான் இங்க நம்ம எல்லாவற்றையுமே புரிந்து கொள்ள முடிகிறது, உணர்ந்து கொள்ள முடிகிறது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஏன்னா நம்ம ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ளணும்னாலே ஆத்மா இருக்கணும். இல்லைன்னா நீங்க இது இன்னது என்று பகுத்தறியவே முடியாது. புத்தி சக்தி வேலை செய்யாது. அப்ப புத்தி பிரகாசிப்பதும், மனம் ஒன்றை எண்ணங்களால் ஏற்றி வைக்கப்பட்ட விஷயங்களை புரிந்து கொள்வதற்கும் உள்ள புத்தி இருக்கணும், அந்த அறிவு இருக்கணும். ஏன்னா இப்ப இது மல்லிகை பூ, இது ரோஜா பூ அப்படின்னு வெளியிருந்து ஒருத்தர் சொல்லி கொடுக்கிறாருன்னா, அதை பார்த்த உடனே இது மல்லிகை பூ அப்படிங்கிறது உங்களுக்குள்ள எப்படி புரியுது? அந்த புரியறதுக்கே ஒரு அறிவு வேணும் இல்லையா? அது என்ன புற அறிவா? புரிஞ்சுக்கிறதுக்கே ஒரு அறிவு உங்களுக்குள்ள இருக்கு. அதுதான் அக அறிவு. வெளியிருந்து வேணா உங்களுக்கு ஒரு புற அறிவு கொடுக்கலாம். எப்படி கொடுக்கலாம்? பாருங்க, இதுதான் மல்லிகை பூ அப்படின்னு ஒரு புது விஷயத்தை உங்களுக்கு புற அறிவா நான் சுட்டி காட்டலாம். இதுதான் மல்லிகை பூ அப்படின்னு சுட்டி காட்டலாம். அது வெளியிருந்து உங்களுக்கு ஏற்றி வைக்கப்படுகின்ற ஒரு புற அறிவு தான். அது மல்லிகை பூ என்ற ஒரு புற அறிவாக நீங்க உள்ள எடுத்துக்கிறீங்க. ஆனா உள்ள எடுத்துக்கிட்ட பிறகு அது மல்லிகை பூ தான், இது ரோஜா பூ தான் அப்படின்னு பகுத்து பிரித்து அறிந்து கொள்வதற்கான ஒரு அறிவு உங்களிடத்திலேயே இருக்குது. அதுதான் இங்க ஆத்மா. அதுதான் அக அறிவு. அந்த அறிவை தான் பிடிக்கணும். வெளியே இருக்கிற அறிவை பிடிச்சி எந்த பிரயோஜனமும் இல்லை. அதைத்தான் இந்த மந்திரம் சொல்லுது. இந்த 3வது மந்திரம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு அழகிய பூவை நம்ம ரசிக்கிறோம். நம்முள்ளே உணர்வு பொருளாகிய ஆத்மா இருப்பதினால்தான் அதனை நம்மால் ரசிக்க முடிகின்றது என்ற ஆழமான உண்மையை நாம் உணர வேண்டும் என்கிறோம். அது உணராமல் தான் பெரும்பாலானவர்கள் இருக்கின்றார்கள் என்பதை இங்க சுட்டி காட்டுது. ஏன்னா இவன் என்ன நினைச்சுக்கிறான், எல்லாம் என்னால நடக்குதுங்கிற அகங்காரம் அமகாரத்தில் ஆடிக்கிட்டு இருக்காங்க இல்லையா? பெரும்பாலான மனிதர்கள் அந்த மனித பிறவியின் மகத்துவம் அறியாமையே இந்த மாதிரி விஷயத்திலெல்லாம் ஆடிக்கிட்டு இருக்கானுங்க. அதுதான் இங்க அஜ்ஞானம், அறியாமை என்று சாஸ்திரம் சொல்லுது. ஏன்னா இது எல்லாம் அறிவதற்கான ஆதார பொருள் ஒன்று என்னிடத்தில் இருப்பதினால்தான் நான் இதை அறிய முடிகின்றது, இதை உணர முடிகின்றது என்று யார் ஒருவன் தன்னுள்ளே உணர்கின்றானோ அவன் தான் அந்த உணர்வை பிடிக்க முடியும். இதுதான் ரகசியம். இதை நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த ரகசியம் நிறைய பேருக்கு தெரியறது இல்லை. அந்த உணர்வை பிடிக்கவே முடியலன்னா எப்படி முடியும்? அகங்காரத்தில் ஆடிக்கிட்டு இருக்க வரைக்கும் எப்படி முடியும்? இந்த அத்தனை விஷயங்களுக்கும் ஆதாரமாக அந்த அறிவு, அந்த உணர்வு என்னிடத்தில் இருப்பதினால்தான் நான் இதை ரசிக்கின்றேன், இந்த பூவின் அழகை ரசிக்கின்றேன், இந்த பூ இன்னது என்று பகுத்து பிரித்து அறிகின்றேன், அதனுடைய மனத்தை உணர்கின்றேன். மல்லிகை பூவிலிருந்து வருகின்ற ஒரு அருமையான நறுமணத்தை நான் உணர்கின்றேன். அப்ப இந்த உணர்தல், பார்த்தல், ரசித்தல் அப்படிங்கிற இந்த புலன்களுடைய அத்தனை செயல்பாடுகளுக்கும் பின்னால் அந்த ஆத்மா இருக்கின்றது என்ற ஒரு ஆழமான உண்மையை நாம் அறிந்து கொள்ளும் போது மட்டும்தான் அந்த தூய உணர்வாகவே நாம் பிரகாசிக்க முடியும் என்ற ஒரு விஷயத்தை இந்த மந்திரம் சொல்லுது. அப்ப இங்க இறந்து கிடக்கின்ற ஒரு உயிரற்ற உடலின் முன்னால் அழகான பூவை கொண்டு போய் காட்டினாலும் ஆஹா பூ அழகா இருக்குன்னு அந்த கண்ணு சொல்லுமா? சொல்லாது. அந்த மல்லிகை பூவிலிருந்து வருகின்ற ஒரு அருமையான நறுமணத்தை அந்த மூக்கு நுகருமான்னா நுகராது. அப்போ இங்க புலன்கள் இருந்தாலும் உடல் இருந்தாலும் அதற்குள்ள அந்த உணர்வு இல்லை அப்படின்னா எதையுமே அது புரிந்து கொள்ள முடியாத ஒரு ஜட பொருளாகத்தான் அந்த உடல் இருக்கிறது என்பதை நாம் எப்பொழுது உணர்ந்து கொள்கிறோமோ அப்ப உண்மையில் நான் இந்த உடல் கடந்த உணர்வு என்ற விஷயத்துக்குள்ள நாம் திடமாக நிற்க முடியும் என்பதை இங்க சொல்ல வருது. ஆகவே நாம் இதை அறிந்து கொண்ட இந்த அத்தியாத்ம யோகத்தின் விளைவாக நம்முள் இருக்கின்ற இருவர்
அந்த இருவரில் ஒருவர் அனைத்து அனுபவங்களிலும் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார். நம்மிடத்துல இருவர் இருக்கின்றார்கள் என்று நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அந்த இருவர்ல யாரு? ஒருத்தர் மனசு, ஒருத்தர் ஆத்மா. அப்ப நம்மிடத்தில் இருக்கின்ற இருவரில உள்ள இருக்கக்கூடிய அந்த மனசு, அந்த ஜீவன், அந்த உயிர் என்ன பண்ணுதுன்னா, இந்த புற விஷயங்கள்ல இருக்கிற விஷயங்கள் எல்லாம் அனுபவிக்குது. லட்டை சாப்பிட்டு பார்த்து சூப்பரா இருக்குதுங்க. மல்லிகைப்பூவை முகர்ந்து பார்த்து ஆஹா இதனுடைய மனம் அருமையா இருக்குன்னு சொல்லுது. அப்ப இதெல்லாம் புரிந்து அனுபவம் ஆக்குகின்ற ஒரு விஷயம் நம்ம இடத்துல இருக்கு. ஆனா அதை அனுபவம் ஆக்குகின்றவன் வேற, இந்த அனுபவத்திற்கு அப்பாற்பட்டு இவையெல்லாம் சாட்சியாக பார்த்து கொண்டிருப்பவன் வேற. இந்த ரெண்டையும் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம ஆத்மா இருப்பதினால்தான் அதெல்லாம் அனுபவம் ஆக்குறோம், ரசிக்கிறோம், ருசிக்கிறோம். ஆனா இதுக்கு ஆத்மா சம்பந்தப்படுவதில்லை என்ற ஒரு விஷயத்தையும் புரிஞ்சுக்கணும். நம்ம அது புரிஞ்சுக்காமையும் அனுபவம் ஆக்க முடியாது இல்லையா? அப்ப இங்க அனுபவம் ஆக்குவது என்பது நம்முள் இருக்கின்ற இருவரில் ஒருவர் தான் இதை அனுபவம் ஆக்குகிறார். ஆனால் அவரோ அழியக்கூடிய அற்ப உடலிலே மனமாக இருக்கின்றார், ஜீவனாக இருக்கின்றார் என்றதை நம்ம புரிந்து கொள்ளணும். ஏன்னா அது வந்து போகின்ற விஷயம். அது மனசு ஆசைப்படுவதனால அந்த புலன்கள் இன்பத்தில் அது அடிமையாகி அது ரசிக்குது, ருசிக்குது. ஆனா அது உண்மையா? அது திடமா? ஆனா அது இல்லை. அது வந்து போகின்ற ஒன்று. ஆனால் மற்றொருவர் என்றும் அழியாத ஆத்மாவாக அதன் பின்னால் இருந்து கொண்டு எல்லாவற்றுக்கும் சாட்சியாக நின்று கொண்டு அனைத்தையும் கவனித்துக் கொண்டிருக்கின்றார். அப்ப இங்க உண்மையில் நான் யார் என்று நம்மை நாம் விசாரணை செய்து பார்த்தா, இந்த மரணமடைந்த உடலோ அல்லது ஆசைகளால் எழுப்பப்பட்ட எண்ணங்களில் எழுந்த மனமோ, இவையெல்லாம் பகுத்து பிரித்தறியக்கூடிய புத்தி சக்தியோ, இது எதுவும் நான் அல்ல. இவை எல்லாவருக்கும் அப்பாற்பட்ட, இவை எல்லாவற்றுக்கும் சாட்சியாக என்னுடைய இருப்பு தூய அறிவாகிய ஆத்மா என்று நாம் அறிவதுதான் இங்கே ஆழமான உண்மை என்பதாகவே இந்த மந்திரம் சொல்லுது. இங்கு அறியாமையினால் அனுபவங்களை பெறும் மனம் மற்றும் அந்த உடல், இந்த இரண்டு விஷயங்களும் நான் என்று நம்ம அபிமானித்துக் கொண்டிருக்கின்ற வரைக்கும் நம்மால் அந்த உணர்வை பிடிக்க முடியாது. எந்த உணர்வை? நமக்குள்ள ஆத்மாவா, அறிவா, சுயமாக இருக்கின்ற அந்த சுய உணர்வை நம்மளால் பிடிக்க முடியாது. அப்போ அதற்கு மாறாக அனுபவங்களை அடையாமல் வெறும் சாட்சியாக இருக்கின்ற ஆத்மாவுடன் நம்மை நாம் ஒன்றுபடுத்திக் கொண்டு இந்த புற விஷயங்களிலிருந்து நாம் விலகி நின்று வேடிக்கை பார்க்கும் பழக்கத்தினால் மட்டும்தான் நமக்கு வருகின்ற இந்த அனுபவங்களின் ஆதிக்கமற்ற தன்மையை நாம் அடைய முடியும். அது மட்டும்தான் நம்மை மரணமில்லா பெருவாழ்விற்கு அழைத்து செல்லும் என்பதாக பார்க்கப்படுது. அப்ப அதனால நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்? நாம் அனைத்திற்கும் சாட்சியாக மட்டுமே நின்று பழக வேண்டும் என்ற ஒரு ஆழமான உண்மையை இங்கு புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப புலன் அனுபவங்கள் அழியக்கூடிய அற்ப உடலுக்கும் மனதிற்கும் மட்டுமே உரித்தானது என்ற கருத்து நம்முடைய உள்ளத்திலே ஆழமாக பதியும் போது அந்த புலன்கள் புற உலகை நாடுவதை இயல்பாகவே விட்டு விடுகின்றன. அதன் பிறகு அகநோக்கு என்பது தானாகவே நம்முள் நிகழ்கிறது. ஆகவே சாட்சியாக இருந்து பழகுவது என்பது புலன்களை வசப்படுத்துவதற்கான ஒரு சிறந்த பயிற்சி என்பதாகவே பார்க்கப்படுகிறது. இதுதான் பயிற்சி. பயிற்சினா நீங்க வேற எதுவும் வெளியே செய்ய வேண்டியதில்லை. நான் ஆத்மா என்று தன்னை தான் தன்னுள் உணர்ந்து கொண்டு அந்த சுய அறிவாய் பிரகாசித்துக் கொண்டு எல்லாவற்றையும் சாட்சியாக பார்த்து கொண்டிருந்தாலே போதும். இதுதான் நமக்கு புலன்களையும் மனதையும் கட்டுப்படுத்துவதற்கான மிக ஒரு அருமையான விஷயமாக சாஸ்திரம் சொல்லுது. அப்ப நம்ம எல்லாவற்றுக்கும் சாட்சியாக நின்று பார்த்தா புலன்களை வெல்லலாம், மனதை வெல்லலாம். இல்லைன்னா நம்ம புறப்பயிற்சிகள்னால எதையாவது செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். காலம்தான் போகும். நாம அடைய வேண்டிய இலக்கை அடைய முடியாது என்று புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ நான் அந்த தூய அறிவாகிய ஆத்மா என்ற உணர்வு இந்த பயிற்சியின் மூலம் ஆழமாக நம்முள் வலுப்பெறுகின்றது. எனவே சுக துக்கங்கள் நம்மை அணுகும் போது அவற்றுடன் நம்மை நாம் இணைத்துக் கொள்ளாமல் விலகி நின்று விழித்துக் கொண்ட விவேகத்தினாலே நாம் சாட்சியாக மட்டுமே அனைத்தையும் பார்க்க பழகிக் கொள்ள வேண்டும் என்பதாகவே இந்த 3வது மந்திரம் நமக்கு அருமையான ஒரு வழியை காட்டி கொடுக்குது. அப்போ இன்றைக்கு நான் நேரம் கருதி இந்த 2வது பகுதியில முதல் அத்தியாயத்துல 3வது மந்திரத்தோட இந்த வகுப்பை நிறைவு செய்கின்றேன். நாளைய வகுப்பிலே 4வது மந்திரத்திலே இருந்து தொடங்கலாம். நன்றி. ஓம் தத்சத்.